ஹல்லேலூயா. நாங்கள் தேவனை பாடி ஆராதிக்க போகிறோம். கைகளை தட்டி நாங்கள் ஆராதிக்க போகிறோம். வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வசனம் ஒன்று இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர் எங்களுக்காக, ஒவ்வொரு சபைகளுக்காகவும், ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் அவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை செலுத்த வேண்டுமா? எப்படியாக அது செலுத்த வேண்டும் என்ற அந்த வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அந்த தேவனுடைய மனுஷன் ஜெபம் பண்ணி வேண்டிக் கொள்ளுகிறார். சபையை ஜெபம் பண்ணி வேண்டிக் கொள்ளுகிறார். சபையாரை ஜெபித்து வேண்டிக் கொள்ளுகிறார். நாங்கள் ஆராதிக்கிறது ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை இந்த நாளிலே, இந்த நேரத்திலே அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே பிரசன்னத்தோடு நாங்கள் ஆண்டவரை நாங்கள் பாடி ஆராதிக்க போகிறோம். கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுங்க. நன்றி சுவாமி. எல்லாரும் 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 கைகளை தட்டுங்க, சந்தோஷமாக தட்டுங்க. தேவாதி தேவன் ஆராதித்து பாடுங்க. இந்த நேரத்தில் எல்லாரும் சந்தோஷமாக நீங்க பாடுகிற தேவன், ஆராதிக்கிற தேவன் எபினேசராக இருக்கிறார். இந்த நாளில் எல்லாரும் சகோதரனே, சகோதரியே, சந்தோஷமாக பாடுங்க. ஆமென். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், அதிகாரை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லாம் வல்லவரே. எல்லாரும் பாடுவோம் சந்தோஷமாக. எல்லாரும் 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 சபையாரே எல்லாரும் பாடுங்க. உங்க எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தேவனை மகிமைப்படுத்தி பாடுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாடுங்க. என்னுடைய தகப்பனை நான் பாடுகிறேன். என் தெய்வம் இந்த இடத்துல இருந்து சந்தோஷமாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் பாடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே. எல்லாரும் எல்லாரும் ஆராதித்து பாடுங்க. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். என்னை காண்பவரே, எல்ரோய் எல்ரோய், என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, எல்ரோய் எல்ரோய், என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆகார் அன்றைக்கு அப்படித்தான் சொன்னார். ஆமென். என்னை காண்கின்ற தேவனவர், என்னை கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று பாடினார். ஆமென்.
ஆவியானவரே. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்லாரும் பாடுவோம். ஆபிரகாமை போல பாடுங்க. இந்த நேரத்தில் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே. எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. எல்லாரும் பாடுவோம். பரிசுத்த அந்த பரிசுத்தரை ஸ்தோத்தரிங்க. ஆமென் ஆமென். அவர் ஓயாமல் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அந்த பரலோக ராஜாவை ஸ்தோத்தரிங்க. அந்த பரலோக தேவனை ஸ்தோத்தரித்து பாடுங்க. அந்த நேரத்தில் ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. எல்லாரும் எல்லாரும் கைகளை தட்டி சந்தோஷமாக பாடுங்க. உங்கள் கைகளை தேவனுக்கு முன்பதாக தட்டுங்க. ஆமென். அவரை ஆண்டவரை ஆராதித்து பாடுங்க. அந்த தெய்வத்தை ஆராதித்து பாடுங்க. இந்த நேரத்தில் நன்றியோடு பாடுங்க. நன்றியோடு ஸ்தோத்தரித்து பாடுங்க. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அன்பான சகோதரனே சகோதரியே, அதே பிரசன்னத்தோடு இருங்க. அந்த பரிசுத்த தெய்வத்தை தொழுது கொள்ள நாங்க வந்திருக்கிறோம். அவரை இந்த இடத்துல நாங்க தொழுது கொள்வது எவ்வளவு பாக்கியம் தெரியுமா? சபையாக கூடி அவரை ஆராதிப்பது எவ்வளவு இன்பம் என்று தெரியுமா? சபைக்குள்ளே அவரை தொழுது கொள்வது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நாங்கள் தனிமையிலே ஜெபிக்கிறோம் தான், தனிமையிலே தேவனை ஆராதிக்கிறோம் தான். ஆனாலும் சபையிலே தேவனை ஆராதிக்கும் பொழுது, சபையிலே தேவனை நமஸ்காரம் பண்ணும் பொழுது தேவன் மகிமை பெறுகிறார். அதிகம் அதிகமாக தேவன் இன்றைய தினத்தில் சந்தோஷத்தினால் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி எல்லாருமாக கர்த்தருடையத்திலே ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் தகப்பனே, உம்மை நான் தொழுது கொள்ள வந்திருக்கிறேன். என்னை நீங்க ஆயத்தப்படுத்துங்க, என்னை நீங்க ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லி நாங்க ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் ஏன் தெரியுமா? நான் இன்னொரு பாடலை நாங்கள் பாட போகிறோம். அன்பு கூர்ந்து நாங்கள் பாட போகிறோம். அந்த பாடலை பாடும் பொழுது ஆவியானவரோடு இணைந்து, ஆவியானவரோடு ஒன்று கூடி அந்த பாடலை நாங்கள் பாடி தேவனுக்கு முன்பதாக நாங்கள் ஒப்பு கொடுப்போம். தேவன் இந்த இடத்திலிருந்து சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் பாடுவோம். எல்லாரும் சத்தமாக, எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாடுங்க. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து பாடுங்க. எல்லாரும் 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 ஆமென். இன்னும் அதிகமா என்று சொல்லுங்க. இன்னும் அதிகமாக ஆராதித்து பாடுங்க. இந்த பாடல் குழுவோடு இணைந்து பாடுங்க. முழு உள்ளத்தோடு பாடுங்க. கைகளை தட்டுங்க, சந்தோஷமாக தட்டுங்க. இன்னும் தேவன் கேட்கிறார், இன்னும் கைகளை தட்ட வேண்டும் என்று கேட்கிறார் தேவன். உங்களுடைய கைகளை தட்டுங்க தேவனுக்கு முன்பதாக. ஏனென்றால் உங்களுடைய கைகளை தட்டி ஆராதிக்க
ஆராதனை ஆராதனை யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உங்கள் வாயினால் அறிக்கை செய்யுங்க எனக்கு சுகம் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க சுகம் தந்தீரே உங்களுக்கு சுகம் தந்த தேவனவர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சுகம் தந்திருக்கிறார் உங்களுடைய ஆவியை சுகப்படுத்தி இருக்கிறார் அவர் உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிப்பார் இன்றைக்கு விசுவாசிங்க ஆமென் உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிப்பார் தேவன் இன்றைக்கு உயிர்ப்பிப்பார் மாம்சம் ஒன்றுக்குமே ஒன்றுமே செய்ய முடியாது மாம்சம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பாடுங்க ஆவியிலே நான் களி கூற வேண்டும் ஆவியானவரோடு இணைந்து நான் களி கூற வேண்டும் என்று சொல்லி பாடுங்க ஆமென் ஹalleluya நன்றி ஆவியானவரே பாடுவோம் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக ஹalleluya நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே சந்தோஷமாக பாடுங்க சந்தோஷமாக பாடுங்க எல்லாரும் பாடுங்க ஆமென் நன்றி ஆவியானவரே நன்றி நன்றி ஆவியானவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி என் இயேசுவே நன்றி என் தெய்வமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எல்லாரும் ஆராதித்து பாடுங்க எல்லாரும் ஆராதித்து பாடுங்க எல்லாருக்கும் எல்லாரும் 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 ஆமென் 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 நன்றி ஆண்டவரே ஹalleluya நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே அன்பான சகோதரனே சபையாரே வேதத்தில் தேவன் ஒரு வார்த்தையை எங்கள் பார்த்து கேட்கிறார் அவர் அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது பயமா இருக்கிறது சகோதரனே சகோதரியே மல்கியாவின் புஸ்தகத்தில் கடைசி புஸ்தகம் பழைய ஏற்பாட்டு கடைசி புஸ்தகம் மல்கியா புஸ்தகத்தில் கேட்கிறார் ஒரு கேள்வி முதலாம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்லுகிறார் தேவன் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களோ நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமானான் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உம்மது நாமத்தை எதினால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் ஹல்லேலூயா தேவன் எங்களை பார்த்து இன்றைக்கு கேட்கிற ஒரு கேள்வி நான் பிதாவானால் அன்பான சகோதரனே சகோதரியே நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கிற கனம் எங்கேன்னு கேட்கிறார் நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கேட்கிறார் யாரை பார்த்து கேட்கிறார் தெரியுமா ஆசாரியர்களை பார்த்து கேட்கிறார் தேவன் நீங்க சொல்லலாம் சபையாராகி எங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கலையே என்று நீங்க எல்லாரும் இப்பொழுது சொல்லலாம் ஊழியக்காரர்களை பார்த்து தானே கேட்கிறார் தேவன் ஐயோ நான் தப்பி விட்டேன் என்று சொல்லலாம் நீங்க அப்படி அல்ல சகோதரனே நீங்க இன்றைக்கு இருக்கிறீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு நீங்க புதிய பாட்டுக்குள்ள நிக்கிறீங்க புதிய பாட்டிலே தேவன் சொல்லுகிறார் நீங்க தான் ஆசாரியர்கள் நீங்க தான் ஆசாரிய கூட்டங்கள் நீங்க தான் என்று சொல்லுகிறார் சபையாகி எங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நீங்க என்னை அசட்டை பண்ணுகிறீர்கள் நான் எவ்வளவு சொல்லுகிறேன் என் தெய்வம் சொல்லுகிறார் எனக்கு தருகிற கனம் எங்கே உனக்கிட்ட என்ன மகிமைப்படுத்துகிற மகிமை எங்க உனக்கிட்ட இருக்கா
பொய்யனாக இருக்கிறாய் இன்றைக்கு, பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறாய் இன்றைக்கு. என் தெய்வம் இன்றைக்கு இந்த வேத வசனத்தை பார்த்து எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, நாங்க பயப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பயப்படும் பயம் எங்க உனக்கிட்ட? எனக்கு நீ பயப்படுகிறாயா? எனக்கு நீ பயப்படுகிறாயா? இந்த ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு எழும்பி வந்தாய்? எத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு நீ வந்தாய்? 6 மணி ஆராதனை, 6:30க்கு வருகிறாயே. பயம் இருக்க உனக்கு? ஹல்லேலூயா. எத்தனை மணி வரை காட்டிலும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் மகனே, மகளே என்று கர்த்தர் எங்களை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். நான் அல்ல, இந்த வேதம் கேட்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாள் தான் ஆராதனை என்று சொல்லும் பொழுது, இந்த ஞாயிறு ஆராதனை என்று சொல்லும் பொழுது நீ பயப்படுகிறாயா? இந்த ஒரு நாள் வந்து இந்த அரமணித்தியாலம் ஆராதித்து விட்டு நீ சொல்லுகிறாய், நான் பரலோகத்துக்கு போய்விடுவேன் என்று முடியுமா உனக்கு? ஹல்லேலூயா. தேவன் சபையை பார்த்து கேட்கிறார். தேவன் சபையை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு பயப்படுவோம் நாங்க, பயப்படுவோம் நாங்க, பயப்படுவோம் நாங்க. ஏன் தெரியுமா? பயம் இல்லாமல் அன்று கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ள 12 அப்போஸ்தலர்களில் ஒரு அப்போஸ்தலன் தேவனுக்கு பயப்படாமல் 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய மகிமையை, அந்த பரலோகத்தின் மகிமையை இழந்து போனான். தெரியுமா உங்களுக்கு? அவர்களுக்கு கொடுத்த அந்த 12 பேருக்கும் கொடுத்த அந்த மகிமை என்னென்று தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அது ஒருவராலும் கொடுக்க முடியாத மகிமை, பிதாவோடு இருக்கிற மகிமை அது. அந்த மகிமையை சின்னொரு காரியம் 30 வெள்ளிக்காசுக்கு இழந்து போய்விட்டான். மறுபடியும் எடுக்க முடியுமா? அன்பான சகோதரனே, சகோதரியை எடுக்க முடியுமா? அன்று எலியாவின் அபிஷேகம் எலிசாவுக்குள்ள வந்தது. எலிசாவுக்கு இரட்டிப்பான அபிஷேகம் வந்தது அல்லவா? அந்த எலிசாவுக்குள்ள இன்னொரு ஊழியக்காரன் இருந்தான், கேயாசி என்ற ஊழியக்காரன். அவன் என்னத்துக்காக இழந்து போனான்? அவன் சின்னொரு காரியத்துக்காக இழந்து போனான். சின்னொரு காரியம், அற்பமான காரியத்துக்காக அவனு அந்த ஆசாரியத்துவத்திலிருந்து விலகி அவனை அகற்றினார் தேவன். அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமான ஒரு தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப அன்பு கூறுவோம் என்று பாடினோமே. எப்படி பாடினோம்? எங்களுடைய உதட்டினால் தான் பாடினோம். எங்களுடைய உள்ளம் வேற எங்கேயோ இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆராதனை முடிந்தது, நான் போய் அது செய்யணும், இது செய்யணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் என்றெல்லாம் நினைத்து கொண்டு இந்த இடத்துல இருக்கிறாயா? தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்பு. எங்க எல்லாரையும் பார்த்து, ஏன் இந்த வார்த்தையை எனக்கு தருகிற என்னுடைய ஆவியானவர் என்னையும் பார்த்து தான் சொல்லுகிறார் இந்த நேரத்தில். அன்பான சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்புவோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் மனம் திரும்புவோம். ஏனென்றால் எங்களை அழைத்த தெய்வம் விலை கிரயம் கொடுத்து தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். சாத்தானுக்கு பெரிய ஒரு விலையத்தை கொடுத்தார் அவர். சும்மா இல்ல, சாத்தான் இருந்த எங்களை பெரிய ஒரு விலை கிரயத்தை கொடுத்தார். எங்களால முடியுமா? அது எங்களால முடியுமா? சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. தேவன் இந்த அதிகாலை நேரத்தில் எங்களோடு பேசுகிறார். தேவனுடைய மனுஷர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆசாரிய கூட்டத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார் தேவன். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் நாங்க. ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், என்னை நீ அசட்டை பண்ணுகிறாய், என்னை நீ அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய், எனக்கு தருகிற மரியாதை எங்கடா உனக்கிட்ட? அப்படி ஒரு வார்த்தையை கேட்டா எப்படி இருக்கும்? கேட்டார் தேவன், கேட்டார். எப்படி கேட்டார் தெரியுமா? எப்படி கேட்டார் தெரியுமா? யோவான் கேட்டார். எவ்வளவு பெரிய பயங்கரமான வார்த்தையை கேட்டார் தெரியுமா? விரியன் பாம்பு குட்டிகளே என்று பேசி கேட்டார். அப்படி ஒன்று இந்த தேவ மனுஷர்கள் உங்களை பார்த்து கேட்க மாட்டார்கள். விரியன் பாம்பு குட்டிகளே என்று தேவனுடைய மனுஷன் பேசினார்.
அப்படி காரியின் சபையில பேசின என்ன நடக்கும் தெரியுமா? இப்ப ஹalleluya, ஆமென். வரும் கோபிலைக்கு தப்பித்துக் கொள்ள வகை தேடுகிறாயா என்று அன்று வந்த ஜனங்களோடு தேவன் பேசிக் கொண்டிருந்தார். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சத்தமாக ஹalleluya. ஏன் தெரியுமா? தேவன் எங்களோடு பேசுகிறார். ஏன் தெரியுமா பேசுகிறார்? எங்களை நேசிக்கிறார். நாங்க ஒருவருமே அந்த தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போக கூடாது. ஏன் தெரியுமா அன்பான சகோதரனே சகோதரியே, மிகப்பெரிய கிரியத்தை கொடுத்து என் தெய்வம் எங்களை பெற்றெடுத்திருக்கிறார். அதை அசட்டை பண்ணிடாதீங்க, அதை வெறுமையாய் நினைத்துக் கொள்ளாதீங்க. எங்களுக்கு வருகிற இந்த பணங்கள், பொருள்கள், செல்வங்கள், செழிப்புகள், படிப்புகள், பட்டங்கள், இவைகளுக்காக தேவனுடைய மகிமைய அன்று யூதாஸ் கெடுத்து கொண்டான், அன்று கேயாசி கெடுத்து கொண்டான், இன்னும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் கெடுத்து கொண்டார்கள். எங்களுக்கு முன்மாதிரியாக அவர்களை வைத்திருக்கிறார்கள். நாங்களும் கெடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று ஒவ்வொரு நாளும் தேவ மனுஷர்களோடு எச்சரிப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார் ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான சகோதரனே சகோதரியே, தேவன் எங்களை ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். எங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் எங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். எங்களை அன்பு கூறுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். எங்களை கைவிட மாட்டார் ஒரு நாள். நாங்க அவருக்கு உண்மையாக மாறுவோம். ஏன் அவர் பேசுகிறார் தெரியுமா? ஏன் அவர் எங்களை திட்டுகிறார் தெரியுமா? நாங்க சரியாக மாறிடுவோம் என்று. சரியாக மாறணும். மாறாவிட்டால் தேவனுடைய இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களை விட்டு போய்விடும். இந்த உலகத்தில் நாங்க குறிப்பிட்ட ஒரு காலம் வாழுவோம். ஒரு 50 வருஷம் வாழுவோமா? ஒரு 60 வருஷம், ஒரு 70 வருஷம் முடிஞ்சு, ஆமென், எல்லாம் போய்விட்டது. எல்லாம் போயிட்டு, நீ சம்பாதித்ததும் போயிட்டு, நீ கட்டின மாளிகையும் போயிட்டு, நீ என்னென்னலாம் சேர்த்து வைத்தாயோ எல்லாம் போயிட்டு, உன்னோடு போயிட்டு அதெல்லாம். அல்லேலூயா. தேவனை தேடு, தேவனுக்கு பயப்படு. குடும்பமாக அமருங்க, தேவ சமூகத்தில் அமருங்க. பிள்ளைகளை நடத்துங்க, அமர வைங்க, அடி போடுங்க பிள்ளைகளுக்கு. ஏனென்றால் பயங்கரமான காலத்தில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பயங்கரமான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் எங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நேசிக்கிறபடியினால் பேசிக் கொண்டிருக்கிறார். இல்லாவிட்டால் நீ எப்படியாவது போய்விடு என்று சொல்லிவிடுவார். நீ எப்படியாவது போய்விடு என்று சொல்லிவிடுவார். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்தில் அப்படித்தான் ஒரு வசனம் இருக்கிறது. அறியாமையுள்ள காலத்திலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். நீ என்ன தன்னாலும் செய் மகனே, எப்படி என்றாலும் வாழு, உனக்கு இஷ்டமானதை செய். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே கடைசி வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், பரிசுத்தமாக வாழ விரும்புகிறவர் இன்னும் பரிசுத்தமாக மாறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு காதுகள் இருக்கிறது அல்லவா? காதுள்ளவன் கேட்க கடவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. குடும்பமாக நாங்க இருக்கிறோம். குடும்பமாக ஆண்டவர் இந்த இடத்தில் எங்களை வைத்திருக்கிறார். அவரை நாங்க பாடி ஆராதிக்க போகிறோம். அவரை தொழுது கொள்ள போகிறோம் இந்த நேரத்தில். அவரை நமஸ்கரிக்க போகிறோம் இந்த நேரத்தில். அவரை ஆராதிக்க போகிறோம் இந்த நேரத்தில். எல்லா சகோதரர்களும் ஆயத்தப்படுங்க, எல்லாரும் ஆயத்தப்படுங்க. உங்களை தேவன் நேசிக்கிறபடினால தான் பேசுகிறார். உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறபடினால் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை அவர் நம்புகிறார். என்னுடைய பிள்ளை இன்றைக்கு மாறுவான், நாளைக்கு மாறுவான் என்று அவர் இன்னும் எங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை, அந்த நம்பிக்கையை நாங்கள் உடைச்சு போட வேண்டாம். ஏனென்றால் பரலோகத்துக்குரியவர்கள் நாங்க, இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஏனென்றால் காலம் செல்லாது. நான் எல்லாம் செய்துவிட்டு நாளைக்கு வருகிறேன் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு தேவனுடைய வருகை இருந்தா என்ன நடக்கும்? ஹல்லேலூயா. அதே பிரசன்னத்தோடு நாங்க பாடுவோம். அதே பிரசன்னத்தோடு இந்த தேவ பிள்ளைகளோடு கூட இருந்து நாங்க பாடும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார்.
தேவனுடைய ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுத்தா, உங்களை நீங்க ஒப்பு கொடுத்தா, தேவனுடைய அபிஷேகத்தை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எல்லாரும் பாடுவோம். ஓயாமல் நன்றி செலுத்துவோம் என்று ஆண்டவர்கிட்ட பொருத்தனை செய்யுங்க. உண்மையாக ஆண்டவரே, இன்றையிலிருந்து நான் என்ன மாற்றுவேன் ஆண்டவரே. இன்னும் காத்துக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, அவர் எப்படி காக்கிற ஒரு தாய் அந்த கருவை எப்படி எல்லாம் காத்து வழிநடத்துகிறார். ஆமென், ஆமென், ஆமென். தாய்மாரே, நீங்க பாடுங்க, கர்த்தரை நோக்கி மன்றாடுங்க. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தை சுமந்தீரே, நன்றி, 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 நன்றி. இது போல சுமந்தீரே, நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ் எல்லாரும் பாடுவோம். ஆமென். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து பாடுங்க. எல்லாரும் சொல்லுங்க. நன்றி சுவாமி. ஒரு தீமையும் நினைக்காததல்ல, ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எல்லாரும் பாடுவோம். ஒரு எல்லாரும் ஆமென். அவர் ஒரு நாளும் தீங்கு நினைக்காத ஒரு தெய்வம். ஒரு தகப்பன் ஆமென். அவரை போல ஒரு தகப்பன் இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எல்லாரும் எல்லாரும் சந்தோஷமாக பாடுங்க. எபினேசரே என்று பாடுங்க. ஆமென், ஆமென். உங்கள் நினைவாக இருக்கிற தெய்வம் அவர். நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாரும் சகோதரனே, சகோதரியே, எல்லாரும் எல்லாரும் ஆமென். எல்லாரும் அவர் ஆராதித்து பாடுங்க. அவர் ஆராதித்து பாடுங்க. அவர் காத்தார், எங்களை எப்படி காத்தார், கரு போல காத்தார் அவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம். நடத்திடும் விதங்களை சொல்ல. ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை வார்த்தை இல்ல ஆண்டவரே. ஆமென். ஒரு வார்த்தையுமே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல. ஆமென். ஒன்றுமே இல்லை என்று சொல்லுங்க. ஒரு வார்த்தையுமே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அவர். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் பாடுங்க பிள்ளைகளே, எல்லாரும் பாடுங்க. வாலிப மகனே, மகளே, பாடுங்க கர்த்தரை நோக்கி. எல்லாரும் 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 பாடுங்க. ஆமென். என்னை காக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே பிரசன்னத்தோடு தேவனை ஆராதிக்க நாங்கள் ஆரம்பிப்போம். அவரை தொழுது கொள்ள நாங்கள் ஆராதிப்போம். அவரை
மகிமைப்படுத்துவோம், அவரை கௌரவப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம். என்னோடு பேசுனீங்களே, என்னை நடத்தின தேவனே, என்னை பலப்படுத்தின தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அதிகாலையில நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, என்னை நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரிங்க. சும்மா ஒருவருமே சும்மா இருக்காதீங்க. நீங்க சும்மா இருந்தா இன்னும் தேவன, நீங்க இன்னும் தேவன, இன்னும் தேவன, நீங்க தேவனுடைய அன்புக்குள்ள நீங்க இல்லாதவர்களாக இருப்பீங்க. எல்லாரும் 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 பயம் 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 மறந்து தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாறுவோம், தேவனை ஆராதிக்கிறவர்களாக மாறுவோம், தேவனை துதிக்கிறவர்களாக மாறுவோம், தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக மாறுவோம். எல்லாரும் எல்லாரும் ஸ்தோத்தரிங்க, எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுங்க, எல்லாரும் துதியின் ஆவிக்குள்ள நடந்து செல்லுங்க. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், என் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். வாய்களை திறந்து தேவனை ஆராதிக்கின்ற நேரத்தில் தேவன் ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரமாயிருக்கிற தேவன். அவர் துதி கன மகிமை, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அவருடைய அன்பு உயரமான அன்பு, அவருடைய அன்பு பிரியமான ஒரு அன்பு, ஆராதனைக்குரிய ஒரு அன்பு, அற்புதமான ஒரு அன்பு, அதிசயமான ஒரு அன்பு. எல்லாரும் இந்த நேரத்தில் அவரை ஆராதிங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எல்லாரும் உங்களுடைய இருதயத்தை திறந்தருளுங்க. யாரும் அங்கும் இங்கும் பார்க்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்க. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் தேவனுடைய ஆவியானவருக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானவரால் மீட்கப்பட்ட 24 மூப்பர்கள் தங்களுடைய கிரீடங்களை தேவனுக்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் வைத்து முழங்கால் படியிட்டு பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை ஆராதித்தார்களாம். ஆமென், அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அது. மகனே மகளே, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போங்க. கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் எங்களுக்கு போதிக்கிறது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோகம் போய்விட்டார்கள். தேவ தூதர்கள் எல்லாம் கடவுளோடு இருக்கிறார்கள். கேராபிகள் எல்லாரும் தேவனுக்கிட்ட நிற்கிறார்கள். அவர்கள் தேவன் ஆராதிக்கணுமா? தேவனுக்கு பயப்படணுமா? அன்பான சகோதரனே சகோதரியே, அவர்கள் பயப்படணுமா? அவர்கள் ஆராதிக்கணுமா? அவர்கள் சத்தத்தை உயர்த்தணுமா? பாருங்க, அந்த புஸ்தகம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவராலே மீட்கப்பட்டவர்கள் அந்த 24 மூப்பர்களும் வணக்கமாக விழுந்து, ஏனண்டா தேவ மகிமைய தாங்க முடியாது. சகோதரனே சகோதரியே, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகிமைக்குள்ள கொண்டு போகத்தான் எங்களை ஆண்டவர் ஆராதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பிரசன்னத்துக்குள்ள கொண்டு போகத்தான் அவர் இந்த பூமியில எங்களை ஆராதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அந்த நினைவு இருக்கிறதா? எங்களை அனைவருக்கும் அந்த ஆசை இருக்கிறதா? அந்த 24 மூப்பர்கள் யாரென்று குறிப்பிடவில்லை. அவர்களுடைய பேரங்களுக்கு தெரியாது, அது வெளிப்படுத்தவில்லை. ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு முன்பதாக பயந்து நடுங்கி முழங்கால் படியிட்டு தேவனை நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டால் எப்பேற்பட்ட ஒரு தெய்வம் அவர்! நாங்கள் ஆராதிக்க இந்த அதிகாலையில வந்திருக்கிற தெய்வம் எப்பேற்பட்ட ஒரு தேவன்! ஹல்லேலூயா! எப்பேற்பட்ட ஒரு தேவனை நீங்க நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறீங்க, எப்பேற்பட்ட தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க. நீங்க ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க, ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் தாமே எங்களை நடத்த வேண்டும். இன்னொரு பாடலை நாங்கள் பாடி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா! நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
எல்லாரும் பாடுவோம். ஆமென். இந்த திரையிலே போறதை பார்த்து பாடுங்க. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா ஆமென். ஹalleluya. கண்மணி போல காத்து வந்தீரே. நன்றி ஆவியானவரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே. எல்லாரும் பாடுவோம். இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. எல்லாரும் ஆராதித்து அவரை பாடுவோம். ஆமென். எங்களுக்கு நேரம் முடிந்து விட்டது. அவரை ஆராதிக்கிற நேரம் முடிந்து விட்டது. எல்லாரும் 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 ஆராதிங்க. எல்லாரும் ஆராதித்து பாடுங்க. இந்த நேரத்தில் தேவனை ஆராதிங்க. இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை கூடாக தேவனுடைய மனுஷன் எங்களை வழிநடத்த போகிறார். நாங்க எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் இந்த நேரத்தில். ஆமென். நன்றி இயேசுவே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பெரியவனாக்கினீரே. ஆசீர்வதித்தீரே. அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்து போவேனோ. ஆமென். ஆமென். மறப்பேனோ மறந்து போவேனோ. நன்றி ஆவியானவரே. என்னை சொல்லி பாடுவேன். ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான். எல்லாரும் ஆராதிப்பேன் என்ற அந்த பாடலை நாங்கள் பாடுவோம். இந்த சரணத்தை பாடுவோம் இந்த நேரத்தில். ஆமென். ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். எல்லாரும் ஆராதிங்க. ஆமென். நன்றி ஆண்டவரே. தேவனுடைய ஆவியானவரே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. ஒரு சத்தமாக ஒரு ஹalleluya. ஹalleluya. தேவன் இந்த நேரத்தில் என்னை தொட்டார், என்னை வழி நடத்தினார். அவரோடு கூட நான் இணைந்து தேவனை நான் ஆராதித்தேன் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹalleluya. ஹalleluya. அதே பிரசன்னத்தோடு நாங்கள் இன்னொரு காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோம். காணிக்கையின் பகுதிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்திலே. ஏனென்றால் எங்களுக்கு நேரம் இல்லாத படியினால நாங்கள் அதிசீக்கிரமாக இந்த காரியத்துக்காக நாங்கள் கடந்து செல்வோம். காணிக்கையை கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் தாமே காணிக்கையை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். தேவன் நல்லவராக இருக்கிறார். முன்னால வாங்க. காணிக்கை எடுக்கிற என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் முன்னால வாங்க. கர்த்தர் தாமே இந்த காரியங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் கரங்களிலே எடுத்துக்கொண்ட நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் இந்த நேரத்தில். நன்றி சுவாமி. நன்றி ஆவியானவரே. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை பாடி ஆராதித்து உம்மை நமஸ்கரிக்க எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இது காணிக்கையின் நேரமாக இருக்கிறது. இவ்வளவு நேரம் உம்மை பாடி உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்தி இப்பொழுது உமக்கு கொடுப்பதற்காக, உம்முடைய ஊழியங்களுக்காக கொடுப்பதற்காக எங்களை இந்த நேரத்திலே எங்களை திடப்படுத்தி எங்களை பலப்படுத்தி இந்த இடத்துக்கு நீர் கொண்டு வந்ததுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். கொடுக்கின்ற கரங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தட்ட. கொடுங்கள், உங்களுக்கு அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவனே, அமைக்கி குலுக்கி சரிந்து ஆண்டவரை விழும் பரியந்த நான் உங்களை நடத்துவேன் என்று சொன்ன தேவனே, முழு இருதயத்தோடு என் அண்டையிலே காணிக்கைகளை கொண்டு வார்கள் என்று சொன்ன தேவனே, இப்பொழுது சபையாகிய நாங்க உம்முடைய திருப்பாதத்திலே உம்முடைய வார்த்தைக்கு இணங்க எங்களுடைய கரங்களிலே காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறோம். நினைத்து கொள்ளுங்கப்பா, நினைவு கூறுங்க, ஆசீர்வதிங்க. இந்த காரியத்துக்கூடாக உங்க நாமம் மகிமை பெற வேண்டும் சுவாமி. உம்முடைய ஊழியம் மகிமை பெற வேண்டும். உம்முடைய காரியங்கள் யாவும் வாய்க்க பண்ணப்பட வேண்டும். தேவரீர், நீங்க எல்லாவற்றாலும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் நாங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும்